அதுக்கப்புறம் தான் சொன்னேன், நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கை தட்டணும், பிசினஸ் பண்றேன்னு அந்த பிசினஸ் அவனுக்கு கொடுக்க போறேன். சரிங்களா? அவனதான் தேடிட்டு இருக்க, அவன் இன்னும் காணும். இங்கெல்லாம் தேடுறது உன்னை தேடிட்டு மூச்சு முட்டை தண்ணி கூட யாரும் கொடுக்கலடா. நாங்க சிவகாசி பட்டாசாவே வந்ததில்லை. நாம அப்ப உங்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்றேன். மறுபடியும் போனோம். சரி இங்கே நின்றுப்பான். என்னம்மா பாத்தீங்களா? பொண்ணு பார்க்க பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிவகாசி காலேஜ் இருக்கிற கவர்மெண்ட் ஆட்சி அவங்களெல்லாம் வச்சு ஒரு டிராமா போடுறாங்களாம்டா. டிராமானா ஐயா, டிராமானா என்னங்கய்யா? நாடகம்டா. நான் எஜுகேட்டட், இவன் கொஞ்சம் அப்படி இப்படி ஒன்றும் பண்ண போறதில்ல. நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இந்த டிராமா பார்க்கும்போது ஆண்களாகிய நமக்கோ சமுதாயத்தில் நிறைய பேருக்கு அப்படி இப்படி இருக்கும். சமுதாயத்தில் நடக்கிறதானா சொல்றாங்க. நான் எதுவும் சொல்லுறேன், பார்க்காத. நான் ஊர் போய் சேரணும். சரியா? ஓ, அந்த பிசினஸ் அதை சொல்லல, ஒரு பிசினஸ். அது ஒண்ணு இல்ல. நான் எங்க வீட்டுல வெட்டியா இருப்பேன். அந்த வெட்டியா இருக்கிற வேலையை இவனுக்கு தர போறேன். அதுல உட்கார்ந்து நாடகத்தை பார்க்க போறேன். அவ்வளவுதான். சமயங்களும் சாத்திரங்களும் உன்னை பற்றி சொன்னதை எல்லாம் உடைத்து
போமா. பொண்ணுங்களை படிக்க வைக்க வேண்டாம், கல்யாணம் பண்றதுக்கு இப்பெல்லாம் சீர் கேட்காங்கல்ல, பண்டம் பாத்திரம் அது இதுன்னு கேட்காங்க, விட்டா வேலை கேட்பாங்க. அவ படிக்க
போறா, அவ வாழ்க்கை அவளே தேர்ந்தெடுக்க போறா. இதுல என்னடி இருக்கு? அடியாத்தே, என்னடி இப்படி சொல்ற? அவ படிக்க போறா, அவ வாழ்க்கைய அவ பார்த்துப்பாளா? இது நம்ம சாதிக்காரன் கேட்டா மூஞ்சில காரி துப்புவா. ஏக்கா, காலம் மாறினா, ஆனா இந்த மனுஷாளுங்க மாறுவாங்களா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி மாறும். நான் மாறிட்டேன், நீ மாறிடுவ, அவளும் மாறிடுவா. இதை பார்க்க இவங்களும் மாறிடுவாங்கடி. மாறுவாங்க மாறுவாங்க. இந்த பூவாயி மூணாவது மருமகளுக்கு மூணாவது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான். அதை போய் விசாரிப்போம் வாங்கடி. அவ வீட்டுக்கு போனா ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு தர மாட்டா. அவன் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போகண்டி. வாடி, கடைக்கு போய் குடிச்சிட்டு போவோம். இப்போ இருக்கிற காலத்துலலாம் எல்லாம் கலப்படமா வளர்ந்துருக்கு. நிலங்கள் என்னடானா பப்பாளி விலையை நடத்துறாங்க. நேற்று என் வீட்டுக்காரங்க போய் நிலவரி வாங்கிட்டு சொன்னேன். அதுக்கு கவலை வாங்க வச்சுருக்காங்க. இப்போ அரிசியோட வேலை அரிசியில பாதி கல்லுனா இருக்கு. அதை ஒன்றுமே கருத்துலையுமே ஆகிருக்கு. என்ன
பெண்களை போற்றும் விதமாக சிவகாசி அரசு கல்லூரி மாணவர்களின் பெண் நாடகம் திறம்பட நடைபெற்றது.